நாராயணிய விளக்க உரை தசகம் 21. பூகண்டங்களில் பகவத் ஆராதனை. இவ்வுலகில் 7 துவீபங்கள் உள்ளன. அதில் ஜம்பு துவீபம் என்பது ஒன்று. அந்த ஜம்பு துவீபத்தில் 9 கண்டங்கள் உள்ளன. அவற்றில் ஒன்றுதான் நாம் வசிக்கும் பரத கண்டம். ஞானிகளுக்கு இந்த 7 துவீபங்களும் அவற்றில் உள்ள கண்டங்களும் பரமாத்ம ஸ்வரூபத்தின் பற்பல அங்கங்களாகவே தோன்றுகின்றன. அதாவது இந்த உலகம் முழுமையையும் பரமாத்ம ஸ்வரூபமாகவே அவர்கள் பார்க்கின்றார்கள். ஸ்ரீ சுகர் ஞானிகளில் சிறந்தவர். ஸ்ரீமத் பாகவதத்தில் 5வது ஸ்கந்தத்தில் ஸ்ரீ சுகர் ஜம்பு துவீபத்தை விரிவாக வர்ணிக்கிறார். அதில் உள்ள 9 கண்டங்களிலும் எந்தெந்த தேவதையை யார் யார் உபாசிக்கிறார்கள் என்று வர்ணிக்கிறார். இவ்வுலகம் எவ்வளவு பெரியது, அதில் எத்தனை பகுதிகள், அவற்றில் நாம் எவ்வளவு சிறிய வஸ்து, இந்த உலகம் அனைத்திலும் உள்ள அத்தனை ஜீவராசிகளிலும் பொருட்களிலும் அந்த பர பிரம்மஸ்வரூபம் எவ்வாறு நிறைந்திருக்கிறது என்ற பேருண்மையை இந்த தசகத்தில் நாம் காணலாம். ஸ்லோகம் 1. இளாவிரத வருஷத்தில் ஸ்ரீ பரமசிவன் சங்கர்ஷணனை பூஜித்தல். இளாவிரதம் என்ற கண்டத்தில் பரமசிவன் ஸ்ரீ சங்கர்ஷண மூர்த்தியை ஆராதித்து வருகிறார். இளாவிரதம் என்ற பகுதி மேருவின் அடிவாரத்தில் இருக்கிறது. ஜம்பு துவீபத்தில் உள்ள 9 கண்டங்களில் இளாவிரதம் ஒரு கண்டம். மேருவின் சிகரத்திலிருந்து ஜம்பு என்ற ஒரு நதி கீழே விழுகிறது. அந்த நதிக்கு தெற்கிலும் ஹிமயமலைக்கு வடக்கிலும் உள்ள ஒரு பகுதி இளாவிரதம் எனப்படும். இப்பகுதியில் பரமசிவனை தவிர வேறு புருஷனே கிடையாது. ஒரு சமயம் பார்வதி பரமசிவனுடன் தனிமையில் இருந்த சமயத்தில் சில மகரிஷிகள் திடீரென சிவ தரிசனத்திற்காக வந்துவிட்டனர். அதை கண்டு அம்பாள் லஜ்ஜைப்பட்டாள். அதை கண்ட பரமசிவன் அம்பாளுடைய மனதை திருப்தி செய்விக்க வேண்டி வேறு புருஷர் யார் இங்கு வந்தாலும் பெண்ணாகி விடுவர் என்று சபித்து விட்டார். இதனால் புருஷர்கள் அங்கு வருவதில்லை. அங்கு பார்வதியை பிரதானமாக கொண்ட பல ஸ்திரீகள் இருக்கின்றனர். பரமேஸ்வரன் பல மந்திரங்களாலும் பல ஸ்தோத்திரங்களாலும் சங்கர்ஷண மூர்த்தியை ஆராதிப்பதால் ஷரீராதிகளில் நான் என்னும் எண்ணம் விலகிவிடும். அதற்காகவே பெரியோர்கள் சங்கர்ஷண மூர்த்தியை குறித்து ஜபித்த மந்திரமும் ஸ்தோத்திரங்களும் ஸ்ரீமத் பாகவதத்தில் கூறப்பட்டிருக்கின்றன. 1000 தலைகள் படைத்த சங்கர்ஷண மூர்த்தியான அந்த ஆதிசேஷனுடைய சிரசின் ஒரு பாகத்தில் பூமண்டலம் கடுகு போல இருந்து வருகிறதோ, எந்த பூமண்டலம் பாரமாக தோன்றவில்லையோ அத்தகைய சங்கர்ஷண மூர்த்திக்கு நமஸ்காரம். ஜம்பு முதலிய 7 துவீபங்கள் உள்ளன. ஒவ்வொரு துவீபத்தையும் ஒவ்வொரு சமுத்திரம் சூழ்ந்து கொண்டு இருக்கிறது. அவற்றுள் ஜம்பு துவீபத்தை உப்பு சமுத்திரம் சூழ்ந்திருக்கிறது. இந்த ஜம்பு துவீபத்தில் 9 கண்டங்கள் இருக்கின்றன. அவையாவன இளாவிரதம், பத்ராஸ்வம், ஹரிவர்ஷம், கேத்துமாலம், ரம்யகம், ஹிரண்மயம், உத்தரகுரு, கிம்புருஷம், பாரதம். இந்த கண்டங்களில் உள்ள தேவதைகளையும் அவர்களை உபாசிக்கும் பக்தர்களையும் அந்த பக்தர்கள் ஜபிக்கும் மந்திரங்களையும் ஸ்தோத்திரங்களையும் ஸ்ரீ சுகாச்சாரியால் ஸ்ரீமத் பாகவதத்தில் விஸ்தாரமாக கூறியிருக்கிறார். ஸ்லோகம் 2. வித்யைகளை தரும் ஸ்ரீ ஹயக்ரீவரை ஆராதித்தல். பத்ராஸ்வ வருஷத்தில் தர்ம தேவதையின் பிள்ளையான பத்ரஸ்ரவஸ் என்பவர் தனது உதவியாளர்களுள் முக்கியமானவர்களுடன் கூட ஸ்ரீ வாசுதேவனுடைய பிரியமான மூர்த்தியும் தர்மமயமுமான ஹயக்ரீவர் என்ற பெயருள்ள தெய்வத்தை ஹிருதயத்தில் சமாதியால் கண்டு எதிரில் மூர்த்தீகரித்து வரச் செய்து உபாசிக்கிறார். கல்பத்தின் முடிவில் மது என்ற அசுரன் பிரம்மதேவனிடமிருந்து வேதங்களை பாதாளத்திற்கு அபகரித்து சென்று விட்டான். அப்பொழுது ஸ்ரீ பகவான் ஹயக்ரீவ மூர்த்தியாய், அதாவது கழுத்திலிருந்து குதிரை முகமாகவும் கழுத்துக்கு கீழே மனித உருவமாகவும் இருந்து கொண்டு பாதாளம் சென்று வேதங்களை எடுத்து வந்தார். அரக்கனால் அபகரித்து செல்லப்பட்ட வேதங்களை எடுத்து வந்ததாலும் வித்யையை உபதேசம் செய்ய வந்த மூர்த்தி ஆகையாலும் பத்ராஸ்வ நாமக இளாவிரத பூர்வ வர்ஷே என தொடங்கும் நாராயணியத்தில் உள்ள ஸ்தோத்திரத்தையும் படிப்போருக்கு வித்யா லாபமும் நல்ல புத்தியும் ஏற்படும். ஸ்லோகம் 3. ஹரிவர்ஷமும் ஸ்ரீ நிருசிம்ஹமூர்த்தியும். இப்பொழுது ஹரிவர்ஷம் என்ற கண்டத்தை வர்ணிக்கிறார். இந்த கண்டம் இளாவிரதத்திற்கு தெற்கில் இருக்கிறது. இந்த வருஷத்தில் நிருசிம்ஹமூர்த்தி திவ்ய ரூபத்துடன் பிரகாசித்து வருகிறார். இந்த மூர்த்தியை பரம பாகவதனான பிரகலாதன் அந்த கண்டத்தில் உள்ள புருஷர்களுடன் ஆராதித்து வருகிறான். உயரமானதும் அபயத்தை கொடுப்பதும்
வெண்மையானதுமான பகவத் ஸ்வரூபத்தை நம்பூதிரி வர்ணித்திருப்பது நேரில் பார்ப்பது போல இருக்கிறது. நிர்மலமான ஞானத்தை ஸ்ரீ நிருசிம்ஹமூர்த்தியை கொடுக்கக்கூடியதாகையால் ஏக சுத்த ஞான பிரதம் என்றும் அம்மூர்த்தி வர்ணிக்கப்பட்டிருக்கிறது என்பதை காணலாம். மேலும் நிருசிம்ஹமூர்த்தியை பஜிப்பவர்களுக்கு பயமே ஏற்படாது என்பதும் ஸ்ரீ பாகவதத்தில் ஸ்ரீ பிரகலாத ஸ்துதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்லோகம் 4. கேத்துமாலமும் மகாலட்சுமி காமரூபியை உபாசித்தலும். ஸ்ரீ பகவான் நாராயணன் மன்மதனின் பிதா. மன்மதனோ அளவற்ற அழகு வாய்ந்தவன். தனது அழகினால் எல்லோருடைய மனதையும் கலங்கச் செய்கிறான். அதனாலேயே அவனுக்கு மன்மதன் என்று பெயர். அப்படிப்பட்ட மன்மதனுடைய உருவத்தை ஸ்ரீ மகாலட்சுமியின் திருப்திக்காக ஸ்ரீ பகவான் தரித்தார். அப்படிப்பட்ட ரூபத்தை மகாலட்சுமி ஏகாந்தத்தில் பூஜை செய்ய ஆசைப்பட்டாள். அத்தகைய தனித்த இடமே கேத்துமாலம். இது இளாவிரதத்திற்கு மேற்கில் இருக்கிறது. இது மிக அழகு வாய்ந்தது. இந்த கேத்துமால வருஷத்தில் காமதேவனான ஸ்ரீ பகவானை மகாலட்சுமி பூஜிக்கிறாள். அங்கு ஸ்ரீ பகவானுக்கு காமதேவன் என்று பெயர். அதற்கு பொருள் காமனை காட்டிலும் அழகில் சிறந்து விளங்குகிறவர் அல்லது அழகு வாய்ந்த காமனுக்கும் அழகை அளித்து பிரகாசப்படுத்துகிறவர் என்பதாகும். அங்கு மகாலட்சுமி உபாசிக்கும் போது இரவு பகல் இவைகளுடைய தேவதைகளும் கூட இருந்து உபாசிக்கின்றனராம். இவர்கள் சம்பத்சரங்களின் அதாவது வருஷங்களின் குழந்தைகள். அந்த சம்பத்சரங்களே பிரஜாபதிகள். இரவு பகல்களுடன் ஸ்ரீ மகாலட்சுமி ஸ்ரீ காமதேவனை உபாசிப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. ஸ்ரீ பகவானே இயற்கையாக அழகு வாய்ந்தவர். அதிலும் லக்ஷ்மி தேவியின் திருப்திக்காக செய்யும் சிறந்த விளையாட்டுகளினாலும் அழகிய புன்சிரிப்பினாலும் அங்கத்திற்கு அங்கும் அழகு பெருகிக் கொண்டிருக்கின்றதாம். இதையே லீலா விசேஷ லலித ஸ்மித சோபனாங்கம் என்பதாக நம்பூதிரி வெளியிட்டிருக்கிறார். இந்த கேத்துமால கண்டத்தில் காமதேவனாக தோன்றி மகாலட்சுமியால் துதிக்கப்பட்ட ஸ்ரீ பகவானை வர்ணிக்கும் நாராயணியத்தில் உள்ள இந்த ஸ்லோகத்தையோ இதே பகவானை வர்ணிக்கும் பாகவதத்தில் உள்ள ஸ்தோத்திரத்தையோ படிக்கும் கன்னிகைகள் நல்ல பர்த்தாவையும் தம்பதிகள் பரஸ்பரம் அதிக பிரீத்தியையும் அடைவார்கள் என இந்த ஸ்தோத்திரத்திற்கு பெரியோர்கள் பலன் கூறுகிறார்கள். ஸ்லோகம் 5. ரம்யகமும் மத்ஸ்யமூர்த்தியும். ரம்யகம் என்ற கண்டமானது இளாவிரத கண்டத்திற்கு வடக்கில் இருக்கிறது. அந்த தேசத்திற்கு அதிபனான சிறந்த மனுவானவர் அங்கு ஸ்ரீ பகவானை பூஜித்து வருகிறார். அங்கு ஸ்ரீ பகவான் மத்ஸ்ய அதாவது மீன் ரூபத்துடன் பிரகாசிக்கிறார். ஸ்ரீ மத்ஸ்யமோவெனில் குளிர்ந்த ஜலத்தில் தான் இருக்கும். அதனால் மத்ஸ்யாவதாரம் செய்த ஸ்ரீ பகவானும் குளிர்ந்த மகான்களுடைய ஹிருதயத்தில் தான் பிரகாசிப்பாராம். இம்மனுதான் சாக்ஷுஷு மன்வந்தரத்தில் சத்தியவிரதன் என்ற பெயருடன் திரவிட தேசத்தில் அரசனாக இருந்தான். இவருக்குத்தான் மத்ஸ்ய ரூபத்துடன் தரிசனம் அளித்து ஸ்ரீ பகவான் பூமியாகிற தோணியில் பிரளய காலத்தில் சப்த ரிஷிகளை கொண்டு சகல தர்மங்களையும் உபதேசிக்க செய்தார். ஸ்ரீ மத்ஸ்யமூர்த்தியின் அனுகிரகத்தால் இவர் வைவஸ்வத மனுவானார். இப்படி பல க்ஷேமங்களை தனக்களித்த மத்ஸ்யமூர்த்தியின் இடத்தில் அளவு கடந்த பக்தியினால் அம்மூர்த்தியை ரம்யக வருஷத்தில் இன்றும் வைவஸ்வத மனு ஆராதித்து வருகிறார். ஸ்லோகம் 6. ஹிரண்மய வருஷமும் கூர்ம மூர்த்தியும். ஹிரண்மயம் என்ற வருஷமானது இளாவிரதத்திற்கும் ரம்யகத்திற்கும் வடக்கில் இருக்கிறது. அங்கு ஸ்ரீ பகவான் ஆமை உருவத்தில் இருந்து தரிசனம் அளிக்கிறார். முன்பு தேவர்களின் க்ஷேமத்திற்காக பார்க்கடல் கடையப்பட்டது. கடைவதற்கு மத்தாக மந்தாரமலையும் கயிறாக வாசுகியும் அமைந்தன. அசுரர்களையும் சேர்த்து கொண்டு தேவர்கள் ஸ்ரீ பகவானை முன்னிட்டு கொண்டு பார்க்கடலை கடைந்தனர். பார்க்கடலோ உப்புக்கடலை காட்டிலும் மிக பெரியது. அதில் இருக்கும் சாரத்தை எடுக்க மத்து மிக பெரியதாக இருக்க வேண்டும். அதனாலேயே ஸ்ரீ பகவான் மிக பெரியதான மந்தரமலையை மத்தாக ஆக்கச் சொன்னார். அப்பெரும் மலையை கடலில் போட்டு கடைந்ததினால் பாரம் அதிகமாகி அது கடலில் மூழ்கி விட்டது. அப்போது ஸ்ரீ பகவான் ஆமையின் உருவம் எடுத்து பார்க்கடலுள் புகுந்து அந்த மலையை தன் முதுகில் தாங்கினார். பெரும் மந்தரமலையை தாங்கும் ஆமை என்றால் அது எப்படி இருக்கும் என்பதை பக்தர்கள் ஊகித்து அறிய வேண்டும். அப்படிப்பட்ட கூர்ம மூர்த்தியை பித்ரு தேவதைகளின் கூட்டத்திற்கு தலைவரான அரியமா சேவிக்கிறார். அந்த ஹிரண்மய தேசத்திற்கு அதிபர்களான பிரஜைகளுடனும் அரியமாவும் அந்த கூர்ம மூர்த்தியை பூஜை செய்து வருகிறார். இந்த கூர்ம மூர்த்தியை ஆராதிப்பவர்களுக்கு பித்ருக்களின் பிரசாதமும் ஸ்ரீ பகவானுடைய பிரசாதமும் உண்டாகும். ஸ்லோகம் 7. உத்தர குரு வருஷமும் யஜ்ஞ வராக மூர்த்தியும்.
உத்தரகுரு வருஷம் இளாவிரதத்திற்கு வடக்கே இருக்கிறது. அங்கு ஸ்ரீ பகவான் வராகமூர்த்தியாய் விளங்குகிறார். அங்கு பூமி தேவி யஜ்ஞத்தில் உள்ள பாத்திரங்களை தனது அவயவங்களாக கொண்டு யஜ்ஞ வராகமூர்த்தியை உத்தரகுருவில் உள்ளவர்களுடன் ஸ்தோத்திரம் செய்கிறாள். ஸ்ரீ பகவான் தனக்கு ஏற்றத்தாழ்வு இல்லை, எல்லா உருவத்திலும் இருக்கிறார் என்பதை காட்டவே வராக உருவம் எடுத்தார். அதோடு ஹிரண்யாக்ஷன் ஜலத்திற்குள் பூமியை எடுத்து போய்விட்டதால் அதை கொண்டு வருவதற்கு ஏற்ற உருவம் பன்றி உருவமே ஆகும். வெறும் பன்றியாக வந்தால் யாருக்கும் ஈஸ்வர பாவனை உண்டாகாது. அதற்காக யஜ்ஞ வராக மூர்த்தியாக அவதாரம் செய்தார். யஜ்ஞத்தில் உபயோகப்படும் எல்லா பாத்திரங்களும் ஸ்ரீ வராகமூர்த்தியின் அவயவங்களில் இருந்தன. அப்படி அவதரித்த போதே பிரம்மா, மரீச்சி முதலியோர் துதித்திருப்பதாய் சொல்லப்பட்டிருக்கிறது. பூமி தேவி ஸ்ரீ பகவானுக்கு மனைவி ஆதலாலும் அசுரனிடமிருந்து தன்னை ஸ்ரீ பகவான் காப்பாற்றியதாலும் அளவு கடந்த பக்தியுடன் உத்தரகுருவில் ஸ்ரீ யஜ்ஞ வராகமூர்த்தியை ஆராதித்து வருகிறாள். எந்த தெய்வத்தை உபாசித்தாலும் அதற்கு மந்திரமும் ஸ்தோத்திரமும் முக்கியமாகும். ஆகையாலேயே பிரதி கண்டத்திலும் உபாசிக்கும் பக்தர்கள் மந்திரம், ஸ்தோத்திரம் இவற்றால் உபாசிக்கிறார்கள். வராகமூர்த்தியின் உருவம் மிக பெரியது. இதை காட்டவே அவருடைய தித்தி பற்கள் மேகங்களின் பின்புறத்தை கிழித்தன என்று சொல்லி இருக்கிறார் நம்பூதிரி. இப்படி சொன்னால்தான் அம்மூர்த்தி மேகமண்டலம் வரை அளாவி இருந்தது என்பது நமக்கு விளங்குகிறது. இங்கு நேரில் காணுவது போல ஸ்ரீ யஜ்ஞ வராகமூர்த்தியை நம்பூதிரி வர்ணித்திருக்கிறார். பூமி செழிப்பதற்கு யாகமே முக்கிய காரணம். இங்கு வராகமூர்த்தியோ யஜ்ஞ ரூபியாக இருக்கிறார். அதனாலேயே பூமி தேவி லோக க்ஷேமத்திற்காக இம்மூர்த்தியை உபாசித்து வருகிறாள். இந்த ஸ்லோகத்தை படிப்பதால் பூமி வளம் பெறும். ஸ்லோகம் 8. கிம்புருஷ வருஷமும் ஸ்ரீ ராமாவதாரமும். கிம்புருஷ வருஷமானது இளாவிரதத்திற்கு தெற்கில் இருக்கிறது. அங்கு சீதா தேவியுடன் ஸ்ரீராமன் விளங்குகிறார். அப்படிப்பட்ட தெய்வத்தை பக்தி நிரம்பிய ஹனுமார் கிம்புருஷர்களுடன் ஆராதித்து வருகிறார். அங்கு கந்தர்வர்கள் ஸ்ரீராமனுடைய கதையை மனமுருகி கானம் செய்து வருகின்றனர். அந்த ராமாயணத்தின் பொருளை ஆஷ்டிஷேனன் என்ற முனிவர் விளக்குகிறார். அதை ஸ்ரீ ஹனுமாரும் மற்றும் எல்லோரும் ஸ்ரவணம் செய்து வருகின்றனர். அதனால்தான் இன்றும் நாட்டில் ஸ்ரீமத் ராமாயணத்தை, குறிப்பாக சுந்தர காண்டத்தை படித்தும் பூஜித்தும் வருகிறார்கள். அதனால் நற்பயனையும் நிச்சயம் அடைந்து வருகிறார்கள். இந்த நாராயணிய ஸ்லோகத்தால் நம்பூதிரி தனக்கு ஸ்ரீராமனிடம் இருக்கும் அளவற்ற பக்தியை வெளியிட்டிருக்கிறார். ஸ்ரீ குருவாயூரப்பன் ஹனுமாரால் பூஜிக்கப்பட்டவராகவும் சீத்தையுடன் கூடியவராகவும் தரிசனம் அளித்தது நன்கு வெளிப்படுகிறது. இந்த நாராயணிய ஸ்லோகம் இங்குள்ள ஸ்ரீ பாகவத ஸ்லோகங்கள், மந்திரம் ஆகியவைகளை படிப்பதால் ஸ்ரீ சீதாராம பிரசாதம் பரிபூரணமாய் கிடைக்கும். ஸ்லோகம் 9. பாரத வருஷமும் ஸ்ரீ நர நாராயண மூர்த்தியும். நாம் இப்பொழுது வசிக்கும் கண்டமே பரத கண்டம் எனப்படும். இந்த பரத கண்டத்தில் நர நாராயண மூர்த்தியாய் ஸ்ரீ பகவான் பிரகாசித்து வருகிறார். அந்த மூர்த்தியை ஸ்ரீ நாரதர் பரத கண்டத்தில் உள்ள மகான்களுடன் இன்றும் உபாசித்து வருகிறார். இக்கலியில் வேறு அவதாரம் கிடையாது. பத்ரிகாசிரமம் சென்று ஸ்ரீ நர நாராயண மூர்த்தியை உபாசிப்பதும் மகான்களுடைய சங்கத்தை அடைவதும் தான் கதி. இதை நம்பித்தான் பல பக்தர்கள் இன்றும் பத்ரிக்கு சென்று வருகிறார்கள். இந்த நாராயணிய ஸ்தோத்திரத்தையும் ஸ்ரீ பாகவதத்தில் உள்ள மந்திரம், ஸ்தோத்திரம் இவற்றையும் பாராயணம் செய்வதால் கலியில் ஜீவனுக்கு ஏற்படக்கூடிய பாபங்கள் விலகி பத்ரி சென்று ஸ்ரீ நர நாராயண மூர்த்தியை தரிசித்த பலனும் கிடைக்கிறது. கலியில் சாதுக்களை ரட்சிப்பதற்காகவே ஸ்ரீ நரநாராயண மூர்த்தி பத்ரிகாசிரமத்தில் வசித்து வருகிறார். பகவானை நம்பியவர்களே சாதுக்கள் எனப்படுவர். இக்கலியில் சாதுக்களுக்கு பல தொல்லைகள் ஏற்படும். அதை போக்கவே ஸ்ரீ நர நாராயண மூர்த்தி பத்ரியில் இருப்பதை சாது ஜனாபிரக்ஷி என்பதால் நம்பூதிரி வெளியிடுகிறார். அப்புண்ணிய புருஷர்களின் காற்று நம்மேல் பட்ட மாத்திரத்தில் நம் மனதில் உள்ள தோஷங்கள் விலகி ஸ்ரீ பகவானை தியானம் செய்யும் நிலை ஏற்படும். அதே மாதிரி ஸ்தோத்திரம் செய்பவர்களுக்கு ஸ்ரீ பகவத் ஸ்வரூபானுசந்தானம் ஏற்படும். ஸ்லோகம் 10. மீதமுள்ள 6 தீபங்களும் அங்குள்ள தெய்வங்களும். இவ்வுலகில் 7 தீபங்கள் இருக்கின்றன. அதில் நாம் வசிக்கும் ஜம்பு தீபத்தையும் அதில் அடங்கிய 9 கண்டங்களையும் முன்பு நம்பூதிரி வர்ணித்து விட்டார். இனி கிளக்ஷ, ஷால்மல, குஷ, கிரௌஞ்ச, ஷாக்க, புஷ்கர என்ற 6 தீபங்களையும் அதனதன் தெய்வங்களையும் முறையே வர்ணிக்கிறார்.
பிளக்ஷத்வீபத்தில் ஸ்ரீ பகவான் சூரிய ரூபமாக பிரகாசிக்கின்றாராம். பிளக்ஷம் என்பது கல்லால மரத்திற்கு பெயர். அங்கு அது ஸ்வர்ணமயமாக இருக்கிறதாம். இதை கொண்டிருப்பதால் அத்தீவிற்கு அப்பெயர் வந்தது. அது 2 லட்ச யோஜனை விஸ்தீரணம் உள்ளது. லட்ச யோஜனை விஸ்தாரம் உள்ள ஜம்பு தீபமானது அதே யோஜனை விஸ்தாரம் உள்ள உப்பு சமுத்திரத்தால் சூழப்பட்டிருக்கிறது. அதுபோலவே இந்த பிளக்ஷ தீபமானது 2 லட்ச யோஜனை விஸ்தாரம் உள்ள கருப்பஞ்சாறு சமுத்திரத்தால் சூழப்பட்டிருக்கிறது. இதற்கு அடுத்ததற்கு ஷால்மலம் என்று பெயர். இது பிளக்ஷ தீபத்தை காட்டிலும் 2 மடங்கு, அதாவது 4 லட்ச யோஜனை விஸ்தாரம் உள்ளது. இது இதே அளவுள்ள மது சமுத்திரத்தினால் சூழப்பட்டிருக்கிறது. இங்குள்ளவர்கள் வேதமயமான சந்திரனை சேவித்து வருகின்றனர். இதற்கு அடுத்தது குஷ தீபம் ஆகும். இது முந்தைய ஷால்மல தீபத்தை காட்டிலும் 2 மடங்கு, அதாவது 8 லட்ச யோஜனை விஸ்தாரமானது. இதை சுற்றிலும் இதே விஸ்தாரம் உள்ள நெய் சமுத்திரமானது சூழ்ந்திருக்கின்றது. இத்தீவில் உள்ளவர்கள் அக்னி பகவானை உபாசித்து வருகின்றனர். இதற்கு அடுத்தது கிரௌஞ்ச தீபம் எனப்படும். இதை சுற்றியும் இதே விஸ்தாரம் உள்ள பால் சமுத்திரம் வியாபித்து இருக்கிறது. ஜலரூபியான வருணனை ஆராதித்து வருகின்றனர். இதற்கு அடுத்தது ஷாக்க தீபமாகும். இது 32 லட்சம் யோஜனை விஸ்தீரணம் உள்ளது. இது தத்தி, அதாவது தயிர் என்ற சமுத்திரத்தினால் சூழப்பட்டிருக்கிறது. வாயுரூபியான பகவானை இங்கு ஆராதித்து வருகின்றனர். இதற்கு அடுத்தது புஷ்கர தீபமாகும். இது ஷாக்க தீபத்தை காட்டிலும் 2 மடங்கு, அதாவது 64 லட்ச யோஜனை விஸ்தீரணம் உள்ளது. இது சுத்த ஜலத்தினாலான சமுத்திரத்தினால் சூழப்பட்டிருக்கிறது. பிரம்மதேவ ஸ்வரூபியாக விளங்கும் பகவானை இங்கு ஆராதித்து வருகின்றனர். ஸ்லோகம் 11. சிம்ஷுமார உருவம் கொண்ட ஸ்ரீ பகவானை உபாசித்தல். சிம்ஷுமாரம் என்பது ஜலத்தில் சஞ்சரிக்கும் ஒரு ஜந்து. அதை முதலை என்றும் கூறுவார்கள். இங்கு ஸ்ரீ பகவான் பல அவதாரங்கள் எடுத்தது போல் சிம்ஷுமார ஜந்துவின் ரூபமாகவும் ஆகாசத்தில் விளங்குகிறார். இந்த உருவத்தின் ஒவ்வொரு அவயவங்களிலும் சூரியன் முதலிய கிரகங்கள், நட்சத்திரங்கள் ஆகியவை இருக்கின்றன. இந்த சிம்ஷுமார மூர்த்தியை சந்தியா காலத்தில் துதிப்பவர்களுக்கும் தியானிப்பவர்களுக்கும் நரக யாதனை ஏற்படாது. ஸ்லோகம் 12. பாதாளத்தின் அடிபாகத்தில் ஆதிசேஷனை உபாசித்தல். இப்பூமி யாவற்றையும் தாங்குகிறவர் ஆதிசேஷன். நாமும் இப்பூமியில் இருப்பதால் நம்மையும் அவரே தாங்குகிறார். அவரை நாம் ஸ்மரிப்பதும் பூஜிப்பதும் மிக அவசியமாகும். அதோடு கர்ம பந்தம் விலக இவரையே தியானம் செய்ய வேண்டும். பாதாளத்தில் ஆதிசேஷனை நாக கன்னிகைகள் பூஜிக்கின்றனராம். அவர் 1000 தலைகளையும் ஒரு குண்டலத்தையும் நீல பட்டையையும் தரித்திருக்கிறாராம். இந்த ஆதிசேஷன் பகவானுடைய அம்சமாகையால் இம்மாதிரி ஆதிசேஷ ரூபம் கொண்ட தங்களை பஜிக்கிறேன் என நம்பூதிரி ஸ்ரீ குருவாயூரப்பனை நேரில் அழைத்து சொல்லியிருக்கிறார். ஹே குருவாயூரப்பா, ரோகங்களையும் தாங்கள் போக்க வேண்டும் என்று பொதுவாக சொல்லியிருக்கிறார். இதனால் உலகிலேயே ரோகம் இருக்கக்கூடாது என்னும் அவரது விஷாலமான நோக்கம் வெளியாகிறது. ஸ்ரீ ஹரே நமக. சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்த கோவிந்தா.